ஸோ இன்னைக்கு இம்பாக்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் அப்படிங்க நம்ம என்ன சொல்ல வரோம்? இன்னைக்கு ஒரு 30,000 நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் நம்ம ஒரு 5% இன்ஃபிளேஷன் அப்படின்னு க்ரோ பண்றப்போ நம்மளுடைய பணவீக்கத்துல நம்மளுடைய வேல்யூவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பணவீக்கத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்றாம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸும் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஜென்ரலா நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கறது அட் த ஏர்லியஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதுதான் எப்பவுமே ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்மளுக்கு. ஏன்னா ஈவன் இஃப் யூ ஏர்னிங் நம்ம 5,000 or 10,000 we have to start at the earliest instead of spending our earning so that we can have the better accumulation in the long run. ஸோ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ப்ரோக்ரஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஜென்ரலா வந்து கோல்ட் ஆகட்டும், ஸ்டாக்ஸ் ஆகட்டும், பாண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவனிவா நம்மளுக்கு தெரியும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு. ஸோ அதுல எப்படி பண்றாங்க அப்படின்னா நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய முதலீட்டை வாங்கி ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஸ்கீம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இப்ப செல்வா சார் சொன்ன மாதிரி உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, உங்களுடைய ஏர்னிங்ஸ் என்ன, உங்களுடைய கோல்ஸ் என்ன, ஒரு சைல்டு எஜுகேஷன்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நியூ பார்ன் பேபில இருந்து டில் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து பிளான் பண்றதுக்கு ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது. நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு நியூ பார்ன் பேபிக்கு கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தோங்க எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிறது. டில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சைல்டு எஜுகேஷன் ஆகட்டும், சைல்டு மேரேஜ் ஆகட்டும், ஒரு ஹவுஸ் பில்டிங் பண்றது ஆகட்டும், குழந்தைங்களோட மேரேஜ், நம்மளோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற எல்லா ப்ராசஸ்க்கும் நம்ம கிட்ட நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அது அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஃப்ரம் ஒன் டே டு லாங் ரன். ஸோ ஒன் டேல இருந்து ஒரு பிசினஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள்ல இருந்து ஒரு லாங் ரன் பீரியட் நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்கீம்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்மளுடைய அசட் அலோகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல. ஸோ கஸ்டமர் வந்து நம்ம வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஸ்டாக்ஸ்லயோ, எல்லாமே ஒரே மாதிரி லேண்ட்லயோ, எல்லாமே ஒரே மாதிரி பிக்சட் டெபாசிட்லயோ இல்லாம டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு அசட் கிளாஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒவ்வொரு அசட் கிளாஸோட லிக்விடேஷன் பார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ லிக்விடேஷன் ஆஃப் அசட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோல் பில்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி, கோல்டு, ஈக்விட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டி அண்ட் டெட்னு சொல்லிட்டு ரெண்டு போர்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் டெட் ஸ்கீம்ஸ் அண்ட் எல்லாமே ஓப்பன் டெட் தான் இப்போ எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 100% ஈக்விட்டி இருக்கிற ஸ்கீம்ஸும் இருக்கு, ஈக்விட்டி அண்ட் டெட் காம்பினேஷன்ஸ் இருக்கிற ஸ்கீம்ஸும் இருக்கு, பியூர் டெட் ஸ்கீம்ஸும் இருக்கு. அதே மாதிரி நம்ம கோல்டு அண்ட் சில்வர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுல இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்மளுக்கு ஆடட் அட்வான்டேஜ் நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் ஹேண்டில் பண்றப்ப எந்த டயத்துல ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கணும், எந்த டயத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே அவங்க டிசைட் பண்ணி தே வில் இன்வெஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ். ஸோ நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஸ்கீம்ஸ். அதே மாதிரி அசெட் பேட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலா ஈக்விட்டியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம மல்டி கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஸ்மால் கேப், ஃபிளெக்ஸி கேப் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ மல்டி கேப் பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் எல்லா காம்பினேஷனும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். லார்ஜ் கேப் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். லார்ஜ் அண்ட் மிட் அப்படிங்கிறது ரெண்டுமே கம்பைண்டா இருக்கும். மிட் கேப் அப்படிங்கிறது மினிமம் 65% மிட் கேப் செக்யூர் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸ்மால் கேப் அதே மாதிரி தான் 65% மினிமம் 65 ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லயும், ரிமைனிங் லார்ஜ் அண்ட் மிடில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அசெட் காம்பினேஷன் நிறைய இருக்கு, ஸ்கீம்ஸ் காம்பினேஷன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சேட் நம்மளுடைய இன்கம் எப்படி நம்ம வந்து லாங் ரன்ல இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிட்டையர்டு பீப்புள் இருப்பாங்க, என்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கு, அதை நான் வந்து எனக்கு மந்த்லி டிவிடெண்டா வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஓவர் கம் பண்றதுக்கு டிவிடெண்ட் ஆப்ஷனா இருக்கு. இல்லை நான் ஒரு சேலரிட் பர்சனா இருக்கேன், என்னோட டாக்ஸ் வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. உள்ள சைல்ட் நேம்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வி கேன் கஸ்டமைஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு பிசினஸ் பீப்புள் ஒன் டேல இருந்து லாங் ரன் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நம்மளுடைய ஸ்கீம்ஸ் அவைலபிளா இருக்கு. பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆஃப்டர் யுவர் டிஸ்கஷன் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட் டு யுவர் ரெக்குயர்மெண்ட்.
ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆர்டி நம்ம எல்லாமே பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஆர்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டென்யூர்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம எப்பவுமே மார்க்கெட் வந்து டைமிங் பண்ணவே முடியாது. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா, மார்க்கெட் நாளைக்கு ஏறுமா, இன்னைக்கு இறங்குமா அப்படின்னு நம்ம யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு ஸ்டாண்டர்டு வேலை நம்ம ஜென்ரலா டிசிப்ளின்டு வேலை நம்ம மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்மளோட லாங் ரன் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமெண்ட்ல நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபால் ஆயிடுச்சு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமே, நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணலாம்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கோல்டு வந்து ஒரு கிராம் வந்து 10,000 வித்துட்டு இருக்கிற கோல்டு நாளைக்கு 9,000 வந்தது அப்படின்னு நம்ம வாங்கணும்னு தான் ஆசைப்படுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பாத்தீங்கன்னா, ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிரைஸோட மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப இறங்குது அப்படின்னா இட் இஸ் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு கெட் இன் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட லாங் ரன் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பெட்டரா இருக்கும். நம்ம எல்லா மார்க்கெட் கண்டிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு அட்வைசபிள். ஸோ நம்ம டெய்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது, நம்மள டெய்லி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். வேர் ஆன் பிகாஃப் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர் வில் இன்வெஸ்ட் இன் த ஸ்டாக்ஸ். நம்ம வந்து எல்லா மார்க்கெட் கண்டிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அசைட் சைட் நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து ஈவன் கோல்டு அண்ட் சில்வர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் வந்து ரொம்ப ஹைலைட்டடா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க பேஸ்ட் ஆன் யர் ரிஸ்க் appetite, பேஸ்ட் ஆன் யர் டியூரேஷன் ஆஃப் ப்ராடக்ட், வி கேன் செலக்ட் த ஸ்கீம்ஸ் அண்ட் வி கேன் ரெக்கமெண்ட் யூ அக்கார்டிங்லி. செல்வா சார் சொன்ன மாதிரி they will help you based on your recommendation or your availability. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா growth ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, டிவிடெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ growth ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்றப்ப அந்த ப்ராஃபிட் வந்து திரும்ப அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ ஆகும். நான் சொன்ன மாதிரி டிவிடெண்ட் அப்படிங்கிறது மந்த்லி டிவிடெண்டாகவும் இருக்கு, இயர்லி டிவிடெண்டாகவும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கீம்ஸும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லம்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு எங்கிட்ட ஒரு 10 லேக்ஸ் இருக்கு, 5 லேக்ஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரே தடவை நான் ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும், அதே இல்ல நான் வந்து ஒரு சேலரி பர்சன், நான் வந்து மந்த்லி என்னால 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி டியூவல் இன்கம் இருக்கு ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னா, அந்த டியூவல் இன்கம் நம்ம எப்படி பெட்டரா இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்ஐபி கான்செப்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வி வில் பி ஹேவிங் பட்ஜெட் அவுட் ஆஃப் அவர் சேலரி இல்லையா, ரெண்ட்டுக்கு, இன்சூரன்ஸுக்கு, டிராவலுக்கு, மெடிக்கலுக்கு, எமர்ஜென்சிக்கு, ஃபண்டுக்கு எல்லாமே நம்ம அலோகேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி பீரியட்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் இருக்கு, ஈக்விட்டி ஆகட்டும், டெட் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும் பாக்குறோம் இல்லைங்களா? பட் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இனிமேட்டு இப்ப பார்க்கலாம். லம்சம் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கிற வேல்யூவை நான் ஒன் டைமா நான் இன்வெஸ்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இயர்லி போனஸா இருக்கலாம், இல்ல என்னோட திவாலி போனஸா இருக்கலாம், அவுட் ஆஃப் சேவிங்ஸ் நான் ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து நான் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்றதுக்கும், என்கிட்ட லம்சம் இல்ல, என்னால நான் ஒரு சேலரி பர்சன் இல்ல, நான் வந்து பெட்டரா மார்க்கெட்ல ஸ்டாகர்டு வேலை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், மந்த்லி இல்ல டெய்லி பேசிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது பெட்டர் ஆப்ஷன், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒவ்வொரு நாளும் நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்றப்போ, இல்ல அதை டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றப்போ நம்மளுடைய காஸ்ட் நம்மளே ஆவரேஜ் பண்ணிட்டு இருப்போம். உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து டெய்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ வி வில் பி பார்ட்டிசிபேட்டிங் அக்ராஸ் த மார்க்கெட் கண்டிஷன் த்ரூ எஸ்ஐபி. ஸோ இது வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுல டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்றப்போ வி டோன்ட் வாண்ட் டு ஒரி அபவுட் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ லாங் ரனுக்கு சர்டன்லி திங்ஸ் வில் பி இன் அ பெட்டர் வே. ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது எப்பவுமே பெட்டர் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் லாங் ரன். ஸோ தெர் ஆர் சோ மெனி எக்ஸாம்பிள் வி வில் சி. ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் 25 வயசுல ஸ்டார்ட் பண்றதுக்கும், 30 வயசுல ஸ்டார்ட் பண்றதுக்கும், 35 வயசு 40 வயசு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எயித் ஒண்டர்னு நம்ம சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா? ஸோ ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா 8% ரிட்டர்ன்ஸ் பெர் ஆனம்ல அவர் 60 வயசுல என்ன அச்சீவ் பண்ணிருப்பார் அப்படிங்கறத பார்ப்போம். ஒருத்தர் 25 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு 4,20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 60 வருஷம் 8% பெர் ஆனம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவருக்கு கிட்டத்தட்ட 23 லட்சம் கார்பஸ் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவே நம்ம டிலே பண்ண பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ரிட்டர்ன்ஸும் கம்மியா இருக்கு, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஏர்லியரா ஸ்டார்ட் பண்றோமோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படிங்கறத இந்த ஸ்லைட் மூலியமா நம்ம சொல்ல வரோம்.
ஸோ வி வில் பி ஹேவிங் சோ மச் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் பிகினிங் ஸ்லைட்ல சொன்னேன், வாரன் பஃபட் சொன்னது. ஸோ டோன்ட் சேவ் ஆஃப்டர் யுவர் ஸ்பெண்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நம்ம கான்செப்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா அவர் லைஃப் ஸ்டைல் ஓவர் த பீரியட் வில் பி இன் அ பெட்டர் வே தேன் த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பிகினிங் ஸ்டேஜஸ் நம்ம சேவ் பண்றது வந்து நம்ம வந்து கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் ஒரு டிசிப்ளின் நம்மளுக்காக நம்ம ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்றப்போ லாங் ரன்ல இட் வில் ஹெல்ப் அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேவிங் எ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஆர் பெட்டர் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா 3 சினாரியோவை நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரைசிங் மார்க்கெட்ல எப்படி இருக்கும், ஃபாலிங் மார்க்கெட்ல எப்படி இருக்கும், அண்ட் வாலடைல் மார்க்கெட்ல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 10,000 நான் வந்து ரைசிங் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் ஒரு 10,000 10 rupees நான் ஸ்கீம் வாங்குறேன்னா நம்மளுக்கு 1,000 rupees அலாட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கூட விலை கொடுத்து வாங்குறப்ப நம்மளோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 81 ரூபாய் 50 காசா இருக்கு. இதுவே ஃபாலிங் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 rupees வாங்குறேன், செகண்ட் மந்த் 9.75, தேர்ட் மந்த் 9 rupees. அதே மாதிரி நான் அடுத்தடுத்த ஃபால்ல வாங்குறப்ப என்னோட ஆவரேஜ் வந்து பெட்டரா இருக்கு. இதுவே வாலடைல் மார்க்கெட், ஒவ்வொரு மாசம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மார்க்கெட் இருக்கிறப்ப நம்மளுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 65 rupees ஆவரேஜ் இருக்கு. இந்த இல்லஸ்ட்ரேஷன் பிரகாரம் ஃபர்ஸ்ட் டைம் நான் 10 rupees வாங்குறேன், செகண்ட் மந்த் 10.5, தேர்ட் மந்த் 9 rupees, ஃபோர்த் மந்த் வந்து 11. அந்த மாதிரி ஆவரேஜ் வேரியஸ் பிரைஸ்ல வாங்குறப்போ ஒவ்வொரு மார்க்கெட் கண்டிஷனுக்கு அந்த மாதிரி நம்மளுடைய ஆவரேஜ் மாறும். பட் இது மூலியம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we cannot predict the market இல்லையா. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், ஃபால் ஆகுமா அப் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆவரேஜ் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிறது நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் பொறுத்து நம்மளே ஆவரேஜ் பண்றப்போ லாங் ரன்ல நம்மளுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ ரைசிங் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆவரேஜ் வந்து 13 rupees இருக்கு. இதே ஃபாலிங் மார்க்கெட்ல 8 rupees இருக்கு. பட் வாலடைல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 10 rupees இருக்கு நம்மளுடைய ஆவரேஜ் பிரைஸ் அப்படிங்கிறது. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து இன்னும் உங்களுக்கு இன்னொரு ஸ்லைட்ஸ் நான் ஷோ பண்றேன் உங்களுக்கு. அதுல வந்து வி கேன் சி என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு எஸ்ஐபி மூலியமா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிவ் மீ a second to change one slide once again please. ஸோ இந்த ஸ்லைட் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? எஸ் சார். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சினாரி எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்டர் வந்து மந்த்லி வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து ஒரு 30 years ஓல்டு ப்ரொஃபஷன் வந்து ஒரு 5 crores கார்பரேட் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒரு ஆப்ஷன் ஒன் வந்து மந்த்லி ஒரு 10,000 எஸ்ஐபி பண்றேன் அப்படின்னா அவர் வந்து 36 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அவருடைய கேபிட்டல் அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா 2.72 crores இருக்கும். ஸோ கேபிட்டல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேர்ந்து பாத்தீங்கன்னா அவர் டோட்டலா 3 crores அவர் கார்பரேட் கிரியேட் பண்ணிருக்காரு. இதுவே எஸ்ஐபி டாப் அப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அடிஷனலா வருஷம் ஒரு அமௌண்ட் ஆட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடிஷனலா 62 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். நம்மளுடைய கார்பஸ் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன் மட்டும் 3.5 crores இருக்கு. ஸோ டோட்டல் கார்பஸ் நம்ம கிரியேட் பண்ணது கிட்டத்தட்ட 4.2 crores இருக்கு. இதுவே இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு பதில் நம்ம 1,000 rupees இன்வெஸ்ட் பண்றப்போ நம்மளோட கார்பஸ் கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா 5 crores நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் லாங் ரன்னுடைய நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காக. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா லாங் ரன்ல நம்மளுடைய எஸ்ஐபி வந்து என்னைக்குமே வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம டிசிப்ளின் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ நம்ம மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் நம்மளுக்கு ஆக்டிவா இருக்கும். மார்க்கெட் அப்ஸ் ஆகுது டவுன் ஆகுது நம்ம பார்க்காம நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ சட்டன்லி வி வில் பார்ட்டிசிபேட் அக்ராஸ் மார்க்கெட் கண்டிஷன். நம்மளோட லாங் ரன் ரிட்டர்ன்ஸ் டிசிப்ளின்ல நம்ம வந்து வி கேன் ஈஸிலி வி கேன் ரீச் சம் டீசன்ட் வேல்யூ. ஸோ இப்போ டியூவல் இன்கம் இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் டிசிப்ளினா லாங் ரன் நம்மளுக்காக நம்மளுடைய சேவிங்ஸ்க்காக நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்காக அப்படின்னு பிளான் பண்ணி பண்றப்போ we can have the better returns in the long run. நம்ம மார்க்கெட் என்னைக்குமே ஈக்விட்டி வந்து ஷார்ட் ரன்ல வாலட்டிலா நம்மளுக்கு தெரியும். பட் லாங் ரன்ல பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் will give us the superior returns than the expected returns. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒவ்வொரு அசெட் கிளாஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இல்லையா. சில்வர் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
இருக்கும், சில்வர் ஒரு மாதிரி இருக்கும், லேண்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ்ட் ஆஃப் அசட் கிளாஸஸ் நம்ம எப்பவுமே போர்ட்ஃபோலியோல வச்சுக்கணும். ஸோ ஈக்விட்டி அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே லாங் ரன்னுக்கு நம்ம பிளான் பண்றதுங்கிறது அட்வைசபிள். நான் வந்து 1 இயர்க்கோ இல்ல 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு பிளான் பண்றாம ஒரு 5 இயர்ஸ் டியூரேஷன், 10 இயர்ஸ்க்கு 15 இயர்ஸ்க்கு பிளான் பண்றப்போ நம்மளோட ரிட்டர்ன்ஸும் வந்து பெட்டரா இருக்கும். மார்க்கெட் மார்க்கெட் வாலட்டிலிட்டியும் இந்த ஓவர் த லாங் பீரியட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ்க்கு பெருசா அஃபெக்ட் பண்ணாது. அப்படியே மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்தாலும் இட் இஸ் ஃபார் த டைம் பீயிங். ஸோ ஓவர் த லாங் ரன் வி கேன் ஓவர் கம் ஆல் தீஸ் மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஆல்சோ. ஸோ நம்ம ஒரு கார்பஸ் கிரியேட் பண்றோம், அதை வந்து நம்ம எப்படி பெட்டரா யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது. ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டார்டிங் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பீரியட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா. நம்ம இந்த 5.3 crores கார்பஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய இப்ப எல்லாருமே சேலரி பீப்புளா இருக்கும், எல்லாருக்கும் பென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்களா. ஸோ நம்ம லாங் ரன்ல நம்மளுடைய கார்பஸ் கிரியேட் பண்ணதை வந்து எப்படி சேஃப் கார்ட் பண்ணணும் அப்படிங்கறதும் அடுத்தது பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சேலரி இருக்கு, நம்மளுடைய ஓவர் ஹெட்ஸ் நம்ம வந்து ஓவர் கம் பண்றோம், நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் நம்ம மீட் அவுட் பண்றோம். பட் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் அப்படிங்கிறது இன்னொரு அற்புதமான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் நம்ம கிரியேட் பண்ண கார்பஸ் சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். ஒரு ஃபுல் ஸ்கிரீன் போனீங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜஸ்ட் செகண்ட் சார். கொஞ்சம் ஹேங் ஆன மாதிரி இருக்கு சார், கைண்ட்லி எக்ஸ்கியூஸ். நோ இஷ்யூஸ். எஃப்ஐ கொடுத்தா வரலையா ஃபுல் ஸ்கிரீன்? ஆமா சார், கொஞ்சம் ஓகே, தென் நோ இஷ்யூஸ். நீங்க கன்டினியூ பண்ணுங்க. வி டோன்ட் வாண்ட் டு இந்த ஒரு ஸ்லைட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ் பிகாஸ் எஸ் வி ஆர் எண்ட் ஆஃப் த பிரசன்டேஷன், ஐ டோன்ட் டேக் மச் ஆஃப் டைம். யா. நம்ம கிரியேட் பண்ண கார்பஸ் இருக்கு இல்லையா சார், எஸ்ஐபி அப்படிங்கிற நம்ம கார்பஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா சார். ஸோ அது மூலியமா நம்ம வந்து எஸ்டபிள்யூபி அதே மாதிரி நம்மளுடைய ஆஃப்டர் 60 இயர்ஸ், ஆஃப்டர் 50 இயர்ஸ் நம்ம ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம விட்ராயல் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிரியேட் பண்ண கார்பஸ்ல இருந்து மாசம் மாசம் நம்ம வந்து 8% per annum அப்படிங்கிற விதத்துல வித்ட்ரா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆப்ஷன் 1 பாத்தீங்கன்னா 3 crores இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், செகண்ட் ஆப்ஷன்ல கிரியேட் பண்ணது வந்து 4.21 crores, தேர்ட் ஆப்ஷன்ல 5.33 crores நம்ம கார்பஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா. அந்த கார்பஸ் மூலியமா நம்மளுடைய விட்ராயல் வந்து எப்படி பெட்டரா பிளான் பண்ணலாம், ஸ்டில் நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூவேஷன் எப்படி இருக்குங்கிற சார்ட் தான் இது. 3 crores, 4.2 crores and 5.3 crores வேல்யூவேஷன் இது. ஸோ வருஷத்துக்கு 8% per annum. அதே மாதிரி நம்ம அதை டிவைட் பண்ணி மந்த்லியா விட்ரா பண்றப்போ கிட்டத்தட்ட இதுல நம்ம ஒரு வேல்யூ விட்ரா பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம விட்ராயல் அமௌண்ட் நம்ம பண்றது போகவே நம்மளுடைய மீதி இருக்கிற கார்பஸ் மார்க்கெட்ல க்ரோ ஆயிட்டு இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்கு நம்ம விட்ராயல் பண்ணோம் அப்படின்னா கூட டோட்டல் விட்ராயல் நம்ம 7 கோடி பண்ணிருக்கோம். போஸ்ட் விட்ராயல் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்பஸ் வந்து மார்க்கெட் அட் த வேல்யூ ஆஃப் 12%ல 28 crores அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டில் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம வேல்யூவேஷன் கிரியேட் பண்ணிட்டோம் டிசிப்ளின்ட் அட் த ஏர்லி ஸ்டேஜஸ் அப்படின்னா நம்மளோட லாங் ரன் பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல it is always better in terms of systematic withdrawal plan also. We can have the same level of life when we are in the retirement stage also. ஸோ நான் எதனால ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல அப்படின்னா எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி மட்டும் சொல்றேன் அப்படின்னா, எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அண்ட் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபண்டாபுலஸ் ஸ்கீம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம கார்பஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் மூலமா நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மாசம் மாசம் நம்மளுடைய விட்ராயல் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கார்பஸ் அப்படியே இருக்கும், பிளஸ் உங்களை விட்ராயலும் உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வரும், பிளஸ் லாங் ரன்ல நம்ம மார்க்கெட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்போம், விட்ராயலும் நடந்துட்டு இருக்கும், மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் நடக்கிறப்போ ரெண்டுமே நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு கார்பஸும் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த எஸ்ஐபி அண்ட் எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலோ இல்லை டபுள் இன்கம் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு ஏர்னிங் மெம்பரா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சன் இப்பதான் வந்து ஒரு ஜாப் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஒரு 25 இயர்ஸ்ல அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா we have to cultivate that habit of savings in the beginning life itself. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஏர்லியரா நம்ம மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றோமோ, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு லாங் ரன்ல we will be having a பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய
அட்வைஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஈக்விட்டி நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ப்ராடக்ட். ஒன் டேல இருந்து டில் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒரு நியூ பார்ன் பேபில இருந்து டில் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நம்மளுடைய ஸ்கீம்ஸ் வந்து நீங்க பிளான் பண்ணிக்க முடியும். ஒரு பிசினஸ் பீப்புள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோடி ரூபாய் வந்து நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 0% ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும். பட் அதுவே நீங்க லிக்விட் ஃபண்ட்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்ப யூ வில் பி கெட்டிங் சம் டீசன்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு பிசினஸ் பீப்புள் வந்து இப்போ கண்டினியூஸ் ஹாலிடேஸ் வருது, இப்போ லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, சனி ஞாயிறு திங்கள் லீவு, அந்த மாதிரி கம்பெனி ஹாலிடேஸ் வருது, பேங்க் நீங்க உங்களுடைய ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் ஒன் டே டு டில் ரிட்டையர்மெண்ட் வந்து நம்மளுக்கு லாங் ரன்ல ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் டிஸ்கஸ் வித் விகடன் டீம் அண்ட் லாபம் டீம். தே வில் கைட் யூ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட். ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்ப நான் கொடுத்த சார்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8% ரிட்டர்ன்ஸ்ல கொடுத்துருக்கோம் அண்ட் 12% ரிட்டர்ன்ஸ்ல கொடுத்துருக்கோம். பட் ஜென்ரலா லாங் ரன் ரிட்டர்ன் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறப்போ இட் இஸ் விச் வி வில் கெட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தேன் த சார்ட். அண்ட் மோர் டோன்ட் worry about the மார்க்கெட் சினாரியோஸ். இன்னைக்கு வந்து யூஎஸ் ட்ரேட் வார் இருக்கு, குளோபல் நிறைய வார் போயிட்டு இருக்கு, டாரிஃப் வார்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் பிசினஸ் ரொட்டீன் ஆர் எக்கனாமிக் ரொட்டீன்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றப்ப தான் நம்மளுக்கு வந்து லாங் ரன் ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும். ஸோ மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ஃபால் ஆகுதோ அதை நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜென்ரலா வி வில் சஜஸ்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு 5 லட்ச ரூபாய் போட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்க ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு 50,000மோ 1,00,000மோ 2,00,000மோ நம்ம பார்சியலா கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஒரு போஷ் ஏரியால சென்னையிலோ நம்ம சிட்டிலயோ பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் வச்சிருக்கோம், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி 5 lakhs மட்டும் வேணும்னா பார்ஷியலா சேல் பண்ண முடியாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சேலபிள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. வித்தின் 2 days உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். அண்ட் மோரோவர் எல்லாமே இது வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி. எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்றதும் பாத்தீங்கன்னா த்ரூ செக் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், த்ரூ ஆன்லைன் தான் இன்வெஸ்ட் பண்றோம். எதுவுமே கேஷ் டீலிங்ஸ் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, யூ கேன் இன்வெஸ்ட் த்ரூ ஆன்லைன். அண்ட் எல்லாமே டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இதுல வந்து கேஷ் டீலிங்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டான ஒரு இடத்துக்கும் லீகலா தான் நம்ம வந்து கேஒய்சி பண்ணி ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு அது மூலியமா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ நீங்க பயப்பட வேண்டியது இல்லை, நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்ம காசு இருக்குமா இல்ல வேற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிறது நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ ஒரு நமக்குன்னு ஒரு ரெகுலேட்டர் இருக்காரு, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விகடன் மாதிரி நம்ம ஒரு ரெப்யூட்டட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ வி ஆர் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் நீங்க நினைச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஸோ ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பார்ட்டிசிபேட் அக்ராஸ் மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் நான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் எல்லாமே நம்ம பை பண்ணலாம், டிஜிட்டலா நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆர்னமெண்ட்ஸா எது வேணுமோ அது மட்டும் வாங்குறது போக நம்ம சேவிங்ஸுக்குங்கிறது வந்து நம்ம டைவர்சிபிகேஷன் ஆஃப் அசட்ஸ்ல நம்ம இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் எஃபிஷியன்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் பத்தி தெரியணும், எந்த டயத்துல எந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ஸ் பத்தி நம்ம அனலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாரு, அனலைஸ் பண்றதாகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும். And they will take the responsibility. Every fund house have their own research team in terms of identifying the company. அவங்களுடைய ப்ராக்ரஸ் தெரிஞ்சு அவங்களுடைய ஓவர் லாங் ரன் விஷன்ஸ் தெரிஞ்சு அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி they take the responsibility in generating profit. Our responsibility is to start the investment, participate across the market condition. Timing the market அப்படிங்கிறது யாராலையுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. Be in the market is always advisable. ஸோ டோன்ட் டைமிங் த மார்க்கெட். எனக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணும்னு வெயிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி 1000 பாயிண்ட் ஏறிடுச்சு அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. மார்க்கெட் பார்ட்டிசிபேட் இன் ஆல் த மார்க்கெட் கண்டிஷன் ஸோ தட் வி வில் நாட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் வி வில் நாட் மிஸ் த பஸ்ஸஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ லாங் ரன்னுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம கார்பஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நம்மளால முடியுமோ ஸோ நம்ம கிட்ட சர்ப்ளஸ் இருக்கிறப்ப வி கேன் இன்வெஸ்ட் whenever it is required. இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு பிரசன்னா வந்து என்னால ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் என்னோட பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 15th என்னோட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணி எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி கொடுத்துருங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன்னா அந்த டேட்ல என்னோட அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஆட் ஆயிடும். ஸோ இட் இஸ் a சிம்பிள் வே ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்லி. அதே மாதிரி எங்கிட்ட சர்ப்ளஸ் ஒரு 3 months ஒன்ஸ் எங்கிட்ட ஒரு 15,000 20,000 சர்ப்ளஸ் இருக்கு, அப்ப நான் இதுலயே அடிஷனல் ஆட் ஆன் பண்ணலாமா அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு நம்மளுக்கு. எப்பப்பெல்லாம் நம்ம கிட்ட சர்ப்ளஸ் இருக்கோ அப்பெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போர்ட்ஃபோலியோல. அதே மாதிரி டைவர்சிஃபைடா நம்ம போர்ட்ஃபோலியோவும் வச்சுக்கலாம். நம்ம உங்களோட ரெக்குயர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி, உங்க கோல்ஸ்க்கு தகுந்த மாதிரி, ஷார்ட் ரனுக்கு, மீடியாவுக்கு இருக்கு, லாங் ரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவைட் பண்ணி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல நம்ம பில் பண்ணி எஸ்ஐபியை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் பிளான் திஸ் எஸ்ஐபி அக்ராஸ், நான் சொன்ன மாதிரி திரும்ப. ஸோ ஒரு மேரேஜ்க்கு, ஒரு சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு, சில்ட்ரன் மேரேஜுக்கு, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு, ஒரு ஹவுஸ் பில்டிங்க்கு எல்லாமே நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்சோ வி ரெக்கமெண்ட், நம்ம வந்து இஎம்ஐ ஹவுசிங் லோன் நம்ம பே பண்ணிட்டு இருப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டை நம்ம மேட்ச் பண்றதுக்கு இல்ல அதை வந்து நம்ம ரெக்கவரி பண்றதுக்கு ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 35 லட்ச ரூபாய் ஹவுசிங் லோன் வச்சிருக்கேன், நான் ஒரு மாசம் 30,000 ரூபாய் நான் இஎம்ஐ கட்டுறேன், அடிஷனலா நான் 2,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டு வரேன் அப்படின்னா ஓவர் த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டா பே பண்ண பேங்க்குக்கு நம்ம பே பண்ண அமௌண்ட் நம்ம எஸ்ஐபி மூலமா ரிட்டர்ன்ஸ் லாங் ரன்ல நம்மளால ரெக்கவரி பண்ண முடியும். ஜென்ரலா நம்ம வந்து ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஹவுசிங் லோன் எடுப்போம் இல்லையா, ஃப்ரம் த டே ஒன் உங்களோட இஎம்ஐல இருந்து அடிஷனலா எஸ்ஐபி மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா all this interest part will be taken care by your investment returns in terms of from the mode of SIP. So there are so much of opportunity which we can do. As I said, from minor newborn baby ல இருந்து, பிறந்த குழந்தையில இருந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் we can plan from 1 day to long run. ஒரு பிசினஸ் பீப்புள் 1 day கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ we request you to please discuss all your requirements with Labam team and Vigadan team, so that we are happy to assist you and they are always there for your assistance. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஐ ஹவ் உங்களோட நேரம் ரொம்ப எடுத்துக்காம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன் நான். ஐ ஷுட் நாட் பி எ போரிங் ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ஐம் ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ்.